ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுட போண்டா வந்து ரெடி பண்ணிட்டேன். ஈஸியான வேலை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வித்தின் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஒன்றுமே உங்கள் முன்னாடி பாருங்கள். இது பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தா அதை லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி, இதில் வெங்காயம் கூட கிடையாது, பச்சை மிளகாவும் அந்த இது நம்ம கொத்தமல்லியும் போட்டு அப்படியே நம்ம சீரகம் கொஞ்சம் போட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம். இது பசங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இது வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், உங்கள் முன்னாடி நான் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆனால் சுடுது, பயங்கரமாக சுடுது. இதை பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக. அதை பாருங்கள் சவுண்டு, இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தகுந்த ஒரு தக்காளி சட்னி வச்சுருக்காரு மிஸ். இதை பாருங்கள், உங்கள் முன்னாடி தான் தக்காளி சட்னி வச்சுருக்காரு. அது செம சூப்பராக இருக்கும். இதை தொட்டு நீங்கள் சாப்பிட்டானா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இப்போ நான் ஈவினிங் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பிடிச்ச நண்பருக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? நல்லா செம சூப்பராக ஒரு முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? இந்த பாருங்கள், போண்டா செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் உங்கள் முன்னாடி. அதுக்கேற்ற ஒரு தக்காளி சட்னியோட இந்த பாருங்கள் போண்டா நல்லா கிறிஸ்பியாக எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த போண்டா. இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் உடனே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப வேலை ரொம்ப சிலுவு ஃப்ரெண்ட்ஸு. இது எப்படி செஞ்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸில் ஆடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு மாலை நேரத்தில் ஒரு செம சூப்பரான வந்து செம சுட ஒரு போண்டா செய்யலாங்களா? அது என்ன போண்டானா, இந்த பச்சரிசி மாவு ஒரு கப்பு வச்சுருக்க பாருங்கள். நல்லா வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு நல்லா இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொண்டு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு போண்டா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செம சுட இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப்பு ரைஸ் அரிசி மாவு எடுத்துருக்குறேன். உங்கள்கிட்ட எது இருந்தாலும் பரவாயில்ல. இட்லி மாவு, இது நம்ம இடியாப்பம் மாவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே, எந்த மாவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் பச்சரிசி மாவாக இருக்கணும். இதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு அவிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல வந்து எப்படி செய்யணும்னா, ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த 1 கப்பு மாவு சொன்னேன் இல்லைங்களா, அதை இதில் போட்டுக்கோங்க. போட்டு ரைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து அப்படியே ஃபைன் பேஸ்ட்டு மாட்டி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கட்டியாக இட்லி மாவு மாதிரி இருக்கணும். இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இந்த பாருங்க, தண்ணி இல்லாமல் அரைச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் அரைச்சிங்க. இதை நம்ம எடுத்து இது வேறு ஒரு பவுலுக்கு அப்படியே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி அரைச்சிட்டோங்க. அதே பவுலில் வந்து இப்போ இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுடலாம். இதை போட்டு அப்படியே கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு இது பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதை பாருங்கள், தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம். இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம அரிசி மாவு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இது அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்கிறேன். இப்போ ஓகேங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு இந்த மாவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேண்டாம், உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து 1 டீஸ்பூன் வந்து சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். போட்டு அப்படியே போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கட்டிகள் இல்லாத, ஏன்னா மாவு வந்து நம்ம தண்ணி விடாதானே அரைச்சோம், கொஞ்சம் லைட்டாக தானே தண்ணி ஊற்றி அரைச்சோம். அதனால் வந்து அப்படியே கட்டிகள் இல்லாத இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு எல்லாமே, உப்பு கிப்பு எல்லாமே நல்லா வந்து ஒரே மிக்சிங் ஆகட்டும். நல்லா கட்டிகள் இல்லாத கலக்கிக்கிட்டு இப்போ பாருங்கள், அது போடுற பதத்தை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அதைப்படி நீங்களும் செய்யுங்க. இப்படி இருக்கு இல்லைங்களா, இப்படி மாவு எடுத்துக்கிட்டு இது பாருங்கள், இது பாருங்கள், அப்படி 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 விழணும். இதுதான் கரெக்டான இருக்குது. தண்ணி அதிகமாக இல்லை. இதை அப்படியே போட்டு விடுங்க. இப்படி விழணும். இப்போ நம்ம போட்டுடலாங்களா? இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்குறோம். நல்லா காஞ்சிருக்குது. இந்த பாருங்க, நல்லா ஹீட்டு வருது. இதில் வந்து நம்ம இதை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுக்குங்க.
மேலே அடிக்கும், பார்த்து போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வருதோ பார்த்து போடுங்க. கடை கடை கடைன்னு போட்டுருங்க. ஏன்னா வந்து இது சீக்கிரம் வெந்துடும் இது. இப்போ பாருங்க நம்ம வெந்துச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இதே கலர் வந்தோடனே நல்லா முறுமுறுன்னு இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் போண்டாவை. ஓகேங்க, இப்போ நம்ம மிச்சம் இருக்கிறது வெந்ததையும் நம்ம எடுத்துட்டோம். இதே மாதிரி இருக்கிற மாவையும் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துடலாம்.